Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது De Moivre's theorem and its applications. De Moivre's தேற்றமும் அதன் பயன்பாடுகளும். Given any complex number cos theta plus I sin theta and any integer n, cos theta plus I sin theta the whole power n equal to cos n theta plus I sin n theta. இதில் என்னென்னா cos theta plus I sin theta the whole power n இருந்தால் அந்த எண்ணை வீச்சு பக்கத்தில் கொண்டு வந்து எழுதலாம். ஆர்குமெண்ட் பக்கத்தில், ஆர்குமெண்ட்னா தீட்டா, அப்போ தீட்டாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து எழுதலாம். அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா, அதான் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. தென் கரோலரி காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு இந்த எண்ணை ஆர்குமெண்ட் பக்கத்தில் கொண்டு வரோம். காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. Then second one, cos theta plus I sin theta the whole power minus n equal to minus n இந்த ஆர்குமெண்ட் பக்கத்தில் கொண்டு வரோம். cos minus n theta, அப்போ cos minus theta equal to cos theta, அப்போ cos minus n theta cos n theta எழுதலாம். Then plus I sin minus n theta வரும். ஆனால் sin மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, சைன் மாறும். அதனால தான் இதில் இந்த ப்ளஸ் வரக்கூடிய இடத்துல மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. தென் தேர்ட் ஒன், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு, இதுவும் அதே போல் அந்த மைனஸ் என்ன ஆர்குமெண்ட் பக்கத்தில் கொண்டு வரோம். அப்போ காஸ் மைனஸ் என் தீட்டா, அப்போ அதை காஸ் என் தீட்டா போட்டுடலாம். Then I sin minus n theta வரும். அப்போ மைனஸ் n theta வரும்போது இங்கே நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளஸ் I sin n theta. sin minus n theta equal to minus sin n theta. அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து தான் இங்கே ப்ளஸ் ஆகும். Then fourth one, sin theta plus I cos theta equal to, ஐயை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஐயை வெளியே எடுக்கும்போது இதில் காஸ் தீட்டா தான் இருக்கும், இது காஸ் தீட்டா. இதில் என்ன வரோம்னா சைன் தீட்டா பை ஐன்னு வரும், சைன் தீட்டா பை ஐன்னு வரும். அப்போ சைன் தீட்டா அப்படியே தான் இருக்குது. இந்த 1/i இதுக்கு கான்ஜுகேட் கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதுலேயும் மைனஸ் ஐ வரும், கீழையும் மைனஸ் ஐ வரும். ஸோ மைனஸும் போயிடும். ஐ பை ஐ ஸ்கொயர்னு வரும். ஸோ ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ -1, அப்போ மேலே ஐ இருக்கும். ஸோ மைனஸ் ஐ, அதுதான் இதில் மைனஸ் ஐ வருது. நம்ம ஐயை காமனாக வெளியே எடுக்கும்போது இதில் காஸ் தீட்டா வரும். இதில் ஐ இல்லாததுனால சைன் தீட்டா பை ஐன்னு வரும். அப்போ 1/i இன்ட்டு சைன் தீட்டா, சைன் தீட்டா அப்படியே இருக்கும், சைன் தீட்டா அப்படியே இருக்குது. 1/iயை இந்த கீழே இருக்கக்கூடிய ஐக்கு கான்ஜுகேட் கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஐக்கு கான்ஜுகேட் மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ. தென் ரெண்டு மைனஸையும் விட்டுலாம். தென் மேலே 1 × ஐ, கீழே ஐ × ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ நமக்கு தெரியும் -1, அப்போ கீழே நம்ம -1 போட்டுருவோம். அப்போ மேலே ஐ இருக்குது, கீழே -1, அப்போ மைனஸ் ஐ, அதுதான் இந்த இடத்துல மைனஸ் ஐ. தென் ஃபைண்டிங் nth ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். nth ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், let omega be the nth roots of a complex number. ஒமேகாவை nth roots of a complex number எடுக்கிறோம். then omega equal to z பவர் 1/n. ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட்னா பவர் 1/2ன்னு போடுவோம். அதே போல் க்யூப் ரூட்னா பவர் 1/3. அதனால் nth ரூட்னா பவர் 1/n, ஃபோர்த் ரூட்னா பவர் 1/4. இங்கே நமக்கு nth ரூட்டு, ஸோ 1/n. தென் z போலார் ஃபார்மில் எழுதுறது r cos theta plus 2k pi plus I sin theta plus 2k pi, then whole power 1/n. z போலார் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம், whole power 1/n. இனி இந்த rக்கு பவர் 1/n வரும்,
r பவர் 1 by n, இதுக்கும் பவர் 1 by n வரும். இதுக்கு வரக்கூடிய பவர் 1 by n டி மார்கஸ் தியரம் அப்ளை பண்ணி ஆர்கியூமெண்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வரோம். ஸோ இதில் வரும்போது 1 by n வரும். அதுதான் இந்த by n போடுறது. ஸோ கேக்கு வேல்யூ 0, 1, 2 எக்ஸெட்ரா அப் டு n minus 1. எந்த ரூட்ஸ்னால் ஒமேகா பவர் என்னன்னு வரும்போது அது 1 ஆகிடும். ஸோ அந்த எண்ணுக்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணணும். எண்ணுக்கு முன்னால்னு வரும்போது n minus 1. கேக்கு வேல்யூ 0, 1, 2 எக்ஸெட்ரா n minus 1. எந்த ரூட்ஸ்னால் n minus 1 வரைக்கும். கியூப் ரூட்ஸ்னால் 2 வரைக்கும். தென் ஃபோர்த் ரூட்ஸ்னால் 3 வரைக்கும், இந்த முன்னால் வரைக்கும். இப்போ எந்த ரூட்டுன்னா அதுக்கு முன்னால் n minus 1 வரைக்கும். அப்போ கியூப் ரூட்டுன்னா 3க்கு முன்னால் 2 வரைக்கும். ஃபோர்த் ரூட்டுன்னா அதுக்கு முன்னால் 3 வரைக்கும். அப்போ கேக்கு வேல்யூ அப்படியே டிஃபர் ஆகும். தென் போலார் ஃபார்ம் ஆஃப் 1 equal to cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi. அது நீங்கள் ஃபஸ்ட்டில் 2k பையை பார்க்க வேண்டாம். cos 0 plus I sin 0 பார்த்தா வரும். அப்போ cos 0 நமக்கு தெரியும் 1, sin 0 0, அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், 1 கிடைக்கும் நமக்கு. ஸோ 1ன்னா cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi. தென் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு கூட 2k pi ஆட் பண்ணால் போதும். 0 plus 2k pi, 0 plus 2k pi. ஸோ தென் போலார் ஃபார்ம் ஆஃப் -1. இதுக்கும் முதல்ல இந்த பையை மட்டும் பார்த்தா போதும். 2k pi பிறகு நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணால் போதும், ப்ளஸ் 2k pi. ஸோ காஸ் பைக்கு வேல்யூ நமக்கு தெரியும் -1, சைன் பைக்கு வேல்யூ 0. அப்போ காஸ் பை -1 நமக்கு வந்துட்டு அது 0 போயிடும். ஸோ -1. தென் பைக்கு கூட 2k pi ஆட் பண்ணிக்கலாம். தென் போலார் ஃபார்ம் ஆஃப் ஐனா காஸ் பை பை 2 ப்ளஸ் I sin pi by 2. cos pi by 2னா 0 நமக்கு தெரியும். ஸோ இந்த டேர்ம் போயிடும். தென் I into sin pi by 2 1. ஸோ I into 1 I. தென் pi by 2 கூட 2k ஆட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ அந்த வேல்யூவை நம்ம பார்த்தா போதும். ஸோ மைனஸ் ஐனா cos pi by 2 0 போயிடும். மைனஸ் I into sin pi by 2 1. ஸோ மைனஸ் I into 1 மைனஸ் I. தென் இதை எல்லாத்தையுமே நடுவில் ப்ளஸ் வருது. ஸோ இதையும் ப்ளஸ்க்கு வேணால் சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா இதில் -pi by 2 போட்டால் போதும். நமக்கு தெரியும் cos -pi by 2 equal to cos pi by 2. ஆனால் sin -pi by 2 equal to -sin pi by 2. அதனால தான் சைன் சேஞ்ச் ஆகுது, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும். இப்போ நம்ம நடுவில் ப்ளஸ் கொண்டு வரதுக்காக இதை -pi by 2, இதே -pi by 2 போடுறோம். ஏன்னா cos -pi by 2னா cos pi by 2 போடலாம். cos minus theta equal to cos theta. ஆனால் sin -pi by 2னா minus sin pi by 2. அதனால தான் இதில் மைனஸ் வருது. Then note, the complex number z e power I theta is a rotation of z by theta radians in the counterclockwise direction above the origin. இது வந்து z e power I theta ஆனது z-ஐ ஆதியை பொறுத்து தீட்டா கோணம் கடிகார எதிர் திசையில், கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார எதிர் திசையில் சுற்றுகிறது. Then example 2.32, find the cube roots of unity. ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. Z equal to 1 power 1 by 3. மூன்றாம் படி மூலம் கியூப் ரூட்டுன்னா பவர் 1 by 3, ஸ்கொயர் ரூட்டுன்னா பவரில் 1 by 2 போடுவோம், nth ரூட்டுன்னா பவரில் 1 by n போடுவோம். இங்கே கியூப் ரூட்ஸ் ஆனால 1 power 1 by 3. தென் ஈக்குவல் டு 1 போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். ஏற்கனவே பார்த்தோம் போலார் ஃபார்மில் எழுதுறது cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi the whole power 1 by 3. Then equal to De Morgan's theorem apply பண்ணுறோம். இந்த 1 by 3
இந்த ஆர்குமெண்ட் பக்கத்தில் வரும். அப்போ காஸ் 0 + 2k பையை 2k பை போட்டுடலாம். 2k பை பை 3 1/3 அதனால் பை 3 ப்ளஸ் I sin 2k பை பை 3 கமா k ஈக்குவல் டு அங்கே எந்த ரூட்ஸில் பார்த்தோம் 0 1 2 எக்ஸெட்ரா n-1 எண்ணுக்கு முந்தினது வரைக்கும் n-1 வரைக்கும். இது க்யூப் ரூட் ஆனால 0 1 2 3க்கு முந்தினது 2 ஸோ 2 வரைக்கும் போதும். தென் இந்த வேல்யூஸை k இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு when k equal to 0 z equal to k இருக்கிறதுல 0 போட்டால் நாங்கள் ஃபுல்லாக 0 ஆகிடும். cos 0 plus I sin 0 equal to cos 0 1 நமக்கு தெரியும் plus I into sin 0 0 so equal to 1. Then when k equal to 1 z equal to k இருக்கிறதுல 1 போட்டால் 2π/3 வரும். So cos 2π/3 plus I sin 2π/3 equal to cos pi minus π/3. 2π/3 பிரிக்கும் போது pi minus π/3 பிரிக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். 3π minus πனா 2π ஸோ 2π/3. எல்சியம் எடுக்கும்போது 3π minus π வரும். அப்போ 3π minus πனா 2π/3. அதே போல் இதை எழுதுகிறோம். I sin pi minus π/3 then equal to pi minusனா செகண்ட் குவாட்ரண்டில் வரும். pi minus இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ இது 90, இது 180. 180 தான் பைன்னு சொல்லுவோம். 90 π/2 180 பை. அப்போ பை மைனஸ்னால் இங்கே வரும். பை ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ், இது எல்லாமே நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவ், இது மட்டும்தான் பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ், காஸ் வந்து நெகட்டிவ். சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு மைனஸ் காஸ் π/3 ப்ளஸ் I sin π/3. cos pi minus theta equal to minus cos theta. sin pi minus theta equal to sin theta. ஏற்கனவே நம்ம 11th இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா படிப்போம். 11th ட்ரிக்னாமெட்ரியில் படிப்போம் இந்த ஃபார்முலா. cos pi minus theta equal to minus cos theta. sin pi minus theta equal to sin theta equal to minus cos π/3 ना cos 60 degree. cos 60 degree के वैल्यू 1/2 plus I sin π/3 ना sin 60. sin 60 के वैल्यू √3/2 equal to LCM 2 in the common. So -1 plus I √3/2. Then k equal to 0 போட்டுச்சோம், k equal to 1 போட்டுட்டோம், then k equal to 2. When k equal to 2, z equal to k என்றது 2 போட்டா 2 2s are 4π/3. So cos 4π/3 plus I sin 4π/3 equal to cos அதே போல 4π/3 பிரிக்கிறோம். pi plus π/3 இதுக்கு எல்சியம் எடுக்கும்போது இந்த 3π இங்கே வரும். அப்போ 3π plus π னா 4π. ஸோ 4π/3
So 4 pi by 3 pi plus pi by 3 எழுதலாம். Plus I sin pi plus pi by 3 equal to இது pi plus pi by 3 னா 90 180 pi plus னா third quadrant வந்துரும். So third quadrantல tan cot தான் பாசிட்டிவ், tan cot பாசிட்டிவ், இங்க cos சீக்கனும் பாசிட்டிவ். அப்போ இதில் tan cot மட்டும் தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். ஸோ cos நெகட்டிவ், sin நெகட்டிவ் தான். அப்போ இதில் மைனஸ் cos pi by 3 minus I sin pi by 3 equal to minus cos pi by 3 na cos 60. So 1 by 2 minus I sin pi by 3 na sin 60 root 3 by 2 equal to LCM goes 2 common. So minus 1 minus I root 3 by 2. Therefore cube roots of unity are 1 minus 1 plus I root 3 by 2 minus 1 minus I root 3 by 2. So first one 1, second one omega, third one omega square. இது 1, இது omega value, இது omega square value. Omega cube 1 ஆகிரும். Cube roots of unity na omega cube equal to 1. அப்போ அதில் இது மட்டும் தான் வரும் 1 omega omega square. Then example 2.33, find the fourth roots of unity. Let Z equal to 1 power 1 by 4. Fourth roots ஆனல 1 by 4 1. Then equal to 1 க்கு polar form cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi the whole power 1 by 4. Then De Moivre's theorem apply பண்ணி 1 by 4 இங்க கொண்டு வரணும். அப்போ cos 2k pi by 4 plus I sin 2k pi by 4. Then இந்த 2 and 4 cancel பண்ணா 2. இங்கே cancel பண்ணா இந்த 2 வரும். So k க்கு value 0, 1, 2, 3. இங்கே 4th root ஆனால 4 க்கு முன்னாடி கிடைக்கும் 3 கிடைக்கும். So equal to cos k pi by 2 plus I sin k pi by 2. K equal to 0, 1, 2, 3. Then first when k equal to 0, Z equal to 0 போட்டால் இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். So cos 0 plus I sin 0 equal to cos 0 1 plus I into sin 0 0. So equal to 1. Then when k equal to 1, Z equal to k இருக்கிறதுல 1 போட்டால் cos pi by 2. So cos pi by 2 plus I sin pi by 2. Cos pi by 2 na cos 90 நமக்கு தெரியும் 0 plus I into sin 91. So equal to I. Then when k equal to 2, Z equal to k இருக்கிறது 2 போட்டால் 2 to cancel ஆகும். So cos pi plus I sin pi equal to cos pi के value நமக்கு தெரியும் -1 plus I into sin pi 0. So equal to -1. Then when k equal to 3, Z equal to cos k இருக்கிறது 3 போட்டால் 3 pi by 2.
3 pi by 2 plus I sin 3 pi by 2 equal to cos 3 pi by 2 pi plus pi by 2 எழுதலாம். So LCM எடுக்கும்போது 2 pi plus pi அப்போ 3 pi. So 3 pi by 2 plus I sin pi plus pi by 2. Then pi plus நம்ம பார்த்தோம் third quadrant. அப்போ third quadrantல cos நெகட்டிவ் sin நெகட்டிவ் tan cot தான் பாசிட்டிவ். ஸோ இதில் மைனஸ் cos pi by 2 minus I sin pi by 2. Cos pi by 2 का value 0 minus sin into sin pi by 2 का value 1. So equal to minus I. Therefore, fourth roots of unity are 1 I minus 1 minus I. 1 I minus 1 minus I. First one 1, then omega, then omega square, then omega cube. இது 1, இது omega, omega equal to I, omega square equal to minus 1, omega cube equal to minus I. Then example 2.36. Suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle mod Z equal to 2. So, ஒரு சர்க்கிளுக்குள்ளார ஒரு equilateral triangle வரைகிறோம். So, equilateral triangle vertices ABC. அந்த ABC வந்து சர்க்கிளுக்கு மேலே இருக்கும். Then equation of the circle mod Z equal to 2. Then vertices Z1, Z2, Z3. If Z1 equal to 1 plus I root 3, then find Z2 and Z3. Z1 உங்க வேல்யூ கொடுத்துருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Z2வும் Z3யும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். Equation of complex form of a circle is modulus of Z minus Z0 equal to R. இதில் Z0 center, R வந்து radius. இது மையம், இது ஆரம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய equation of the circle வந்து mod Z equal to 2. ஸோ இதில் Z minus Z0னா 0, இதில் இல்லை வேற Z மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் 0ன்னு அர்த்தம். ஸோ சென்டர் 0, then radius 2. Therefore center 0, 0 and the radius 2. So center 0, 0 origin, then radius 2. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 2. Then இது Z1 கொடுத்துருக்கு கொஸ்டினில் Z1. இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ இது இப்படி ரொட்டேட் ஆகும்போது Z2. தென் இது இங்கே ரொட்டேட் ஆகும்போது Z3. அப்போ Z2 வரைக்கும் ஆங்கிள் வந்து 2 pi by 3. இப்போ pi by 3னா 60, 60 into 2 120. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 120. அடுத்த இதுலேருந்து இது வரைக்கும் 120, அப்போ 240. தென் இங்கேருந்து இது வரைக்கும் 120, அப்போ 360. ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிள் அதனால இந்த 3 ஆங்கிள்ஸும் இதுலேருந்து இது வரைக்கும் 120, இதுலேருந்து இது வரைக்கும் 120. ஸோ 120 தான் 2 pi by 3 எடுக்கிறோம். ஸோ Z1லேருந்து Z2 வரைக்கும் 2 pi by 3, Z2லேருந்து Z3 வரைக்கும் 2 pi by 3. ஸோ நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு நோட்டில் பார்த்தோம், Z e power I theta is a rotation of Z by theta radians in the counterclockwise rotation about the origin பார்த்தோம். ஸோ இந்த Z e power I theta னா Z1 equal to கொடுத்துருக்குது 1 plus I root 3. Then Z2 னா அங்கே Z e power I theta. அப்போ இங்கே Z1 e power I theta இருக்கக்கூடிய இடத்துல 2 pi by 3. அந்த நோட்டில் பார்த்தது Z e power I theta ன்னு பார்த்தோம். நமக்கு Z இருக்குல்ல Z1. ஸோ Z1
Z1 லேருந்து தான் ரொட்டேட் ஆகுது. Z1 லேருந்து தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ Z1 e பவர் I தீட்டா இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தீட்டா வந்து 2π/3. ஸோ தீட்டா இருக்கிறது 2π/3. தென் ஈக்குவல் டு Z1 இன்ட்டு இதை வந்து போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். cos 2π/3 plus I sin 2π/3. Z1 into cos 2π/3 na pi minus π/3 plus I sin pi minus π/3. 3π minus pi na 2π/3. Then equal to Z1 into cos pi minus na second quadrant. So second quadrant la sin positive, cos negative. So இது negative. So minus cos pi/3 plus I sin pi/3 equal to Z1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 plus I√3. So 1 plus I√3 into minus cos pi/3 na cos 60. So 1/2 plus I into sin pi/3 na sin 60 √3/2 equal to 1 plus I√3 into இதுக்கு LCM எடுக்கும்போது 2 LCM மேலே -1 plus I√3. The numerator a plus b into a minus b. So a square minus b square I√3 the whole square minus 1 square 1/2. So இது a plus b into a minus b. இது a இது b 1. அப்போ a plus b into a minus b. அப்போ a square minus b square. a square I√3 the whole square minus b square na 1 square. So equal to I square minus 1. √3 square 3. அப்போ -3 minus 1/2. I square minus 1. √3 square 3. So -3 minus 1/2 equal to -4/2. Cancel பண்ணா -2. So Z2 equal to -2. Then Z3 equal to Z2 into 2π/3 rotate ஆகுது. So Z2 into e power I 2π/3 equal to Z2 நம்ம இந்த கண்டுபிடிச்சிட்டோம் -2. So Z2 இருக்கிறதுல -2 இதை போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். cos 2π/3 plus I sin 2π/3 equal to -2 into cos 2π/3 plus I sin 2π/3 के वैल्यू தான் இது -1/2 plus I√3/2 இதே போல செய்யலாம். அதே தான் cos 2π/3 plus I sin 2π/3 அதுக்கு வேல்யூ இது போட்டாலும் -1 plus I√3/2 -1 plus I√3/2 then 2 cancel ஆகும். மைனஸ் உள்ள கொண்டு போனால் minus into minus plus 1 minus I√3 இதுதான் Z3. So find the values of Z2 and Z3. So Z2 equal to -2, Z3 equal to 1 minus I√3. Then exercise 2.8 la first question. If omega not equal to 1 is a cube root of unity, then show that left hand side equal to -1. Then first left hand side எடுக்கிறோம். Answer -1 ன்னு கொண்டு வரணும். So a plus b omega plus c omega square by b plus c omega plus a omega square plus a plus b omega plus c omega square by
C plus A omega plus B omega square equal to இதை மேலேயும் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம், கீழேயும் ஒமேகா ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு A plus B omega plus C omega square by B plus C omega plus A omega square plus A plus B omega plus C omega square by C plus A omega plus B omega square. The first term மட்டும் omega square by omega square போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். Then equal to இந்த omega square உள்ள கொண்டு போகிறோம். இப்போ A omega square plus B omega cube plus C omega power 4. A omega square plus B omega into omega square omega cube plus C omega square into omega square omega power 4 by அதே போல் கீழையும் B omega square plus omega cube plus A omega power 4 இதில் B omega square C omega cube A omega power 4 plus A plus B omega plus C omega square by C plus A omega plus B omega square. So இந்த ரெண்டு கண்டிஷன் cube roots of unity na omega cube equal to 1 இது தெரியணும். Then 1 plus omega plus omega square equal to 0. இந்த ரெண்டு கண்டிஷனை அப்ளை பண்ண போகிறோம். omega cube வேல்யூ 1 plus omega square வேல்யூ 0. So equal to A omega square plus B into omega cube 1 plus C into omega cube 1 ஆகிடும். ஸோ மீதி ஒரு ஒமேகா தான் இருக்கும். ஒமேகா பவர் 4ல் ஒமேகா cube 1 ஆகிடும். ஸோ மீதி ஒரு ஒமேகா. தென் பை அதே போல் B omega square plus C omega cube 1 plus A into omega cube 1 ஆகிடும். ஸோ மீதி ஒரு ஒமேகா plus A plus B omega plus C omega square by C plus A omega plus B omega square equal to A omega square plus B plus C omega B into 1 B by B omega square plus C into 1 C plus A omega plus A plus B omega plus C omega square by C plus A omega plus B omega square. இது எல்சியம் எடுக்கிறோம். எல்சியம் ரெண்டும் ஒரே இதுதான். C plus A omega plus B omega square C plus A omega plus B omega square. எல்சியம் B omega square plus C plus A omega எல்சியம் இதே தான் இங்கே இருக்குது. இதன் மேலே A omega square plus B plus C omega plus A plus B omega plus C omega square எல்லாத்தையும் எழுதுறோம். A omega square plus B plus C omega plus A plus B omega plus C omega square. Then equal to A காமனாக வெளியே இருக்கிறோம். அப்போ A இருக்கக்கூடிய டேர்ம் இது ரெண்டும். அப்போ இதில் ஒமேகா ஸ்கொயர் இதில் 1. ஸோ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்தது பிஏ காமனாக வெளியே இருக்கிறோம். இதில் 1 இதில் ஒமேகா. அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா. அடுத்து சியை காமனாக வெளியே எடுக்கிறோம். இதில் ஒமேகா இதில் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் by B omega square plus C plus A omega. Then equal to A into omega square plus 1. Omega square plus 1 na omega வாங்க கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் ஒமேகா. omega square plus 1. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும் இங்கே இருக்கட்டும். ப்ளஸ் ஒமேகா அங்கே போகும்போது மைனஸ் ஒமேகா. ஸோ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. தென்
plus b into 1 plus omega. 1 plus omega இங்கே இருக்கட்டும். இது அங்கே போகும்போது minus omega square plus c into omega plus omega square. அப்போ omega plus omega square இந்த சைடு வைப்போம். plus 1 அங்கே போகும்போது minus 1 by b omega square plus c plus a omega. Then equal to minus a omega. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது minus b omega square minus c by b omega square plus c plus a omega. Then minus sign வெளியே எடுக்கிறோம். அப்போ எல்லாமே ப்ளஸ் ஆயிடும். அப்போ a omega plus b omega square plus c by b omega square plus c plus a omega. இதுதான் a omega இருக்குது, c இருக்குது, b omega square இருக்குது. ஸோ எல்லாம் ஒரே டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஈக்குவல் டு minus 1. இந்த minus 1 இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. Then second question, show that root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 the whole power 5 is equal to minus root 3. Then first bracket இருக்கிறத எடுக்கிறோம். x plus I y equal to இந்த bracket இருக்கிறத எடுக்கிறோம். root 3 by 2 plus I by 2. இதை போலார் ஃபார்மில் எழுதும்போது r into cos theta plus I sin theta. Then r கண்டுபிடிக்கும்போது root of r na modulus square of real part plus square of imaginary part. Real part வந்து root 3 by 2 whole square plus imaginary part வந்து 1 by 2. So 1 by 2 the whole square equal to root of root 3 square 3 by 2 square 4 plus 1 by 4. Then equal to root of 4 by 4. Then cancel ஆகும்போது root 1 வரும். root 1 the value 1. Then x positive, y positive தான். So x positive, y positive. So x positive, y positive. Therefore, theta lies in the first quadrant. ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ நமக்கு தெரியும் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா வேல்யூ ஆல்ஃபா. தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse modulus of imaginary part by real part. So imaginary part 1 by 2 by real part root 3 by 2. அதை reciprocal எழுதி மல்டிப்ளை பண்ணுறோம். 2 by root 3. So 2 2 cancel equal to tan inverse 1 by root 3. So tan inverse 1 by root 3 தான் pi by 6. Pi by 6 na 30 degree. So tan 30 degree தான் 1 by root 3. So alpha equal to pi by 6. இதை இங்கே substitute பண்ண போகிறோம். Therefore theta equal to pi by 6. Then root 3 by 2 plus I by 2 equal to root 3 by 2 plus I by 2 equal to R1. So அதை விட்டுடலாம். Cos theta equal to pi by 6. So cos pi by 6 plus I sin pi by 6. Then bracket எடுத்து முடிஞ்சு then whole power 5. So இதுலேயும் whole power 5, இந்த சைடும் whole power 5. So root 3 by 2 plus I by 2 the whole power 5 equal to cos pi by 6 plus I sin pi by 6 the whole power 5. Then De Morgan's theorem apply பண்ணும்போது the 5 இங்க வரும். So cos
5 pi by 6 plus I sin 5 pi by 6. So first part over. Then second part is the plus இருக்கக்கூடிய இடத்துல minus இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். So similarly root 3 by 2 minus I by 2 the whole power 5 equal to, இதுலையும் நடுவில் மைனஸ் சைன் போட்டால் போதும். ஸோ cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6. ரெண்டுலேயுமே இதில் ப்ளஸ் இதில் மைனஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆன்சர்லேயும் இந்த ப்ளஸ்க்கு மைனஸ் போட்டால் போதும். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 the whole power 5 equal to, இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இது ப்ளஸ் இது மைனஸ், அதனால் கேன்சல் ஆகிடும். இதை ஆட் பண்ணும்போது 2 cos 5 pi by 6 equal to 2 cos pi minus pi by 6. அப்போ இது 6 pi minus pi னா 5 pi வரும். ஸோ 5 pi by 6 equal to 2 into pi minus னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin positive but cos negative. ஸோ இது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ minus cos pi by 6 equal to 2 into minus cos pi by 6 னா cos 30. அதுக்கு வேல்யூ root 3 by 2. ஸோ 2 cancel ஆகிடும். equal to minus root 3. இதுதான் ஆன்சர், minus root 3. Then third question. Let z equal to cos pi by 10 plus I sin pi by 10. Then 1 by z equal to cos pi by 10 minus I sin pi by 10. Then first bracket இருக்கிறது 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 equal to 1 plus I வெளியே எடுக்கிறோம். I வெளியே எடுக்கும்போது இது cos pi by 10, இதில் I இல்லை, ஸோ by I வரும். அதான் 1 by I plus 1 by I sin pi by 10. அதே போல் கீழே 1 மைனஸ் ஐயை வெளியே எடுக்கிறோம். மைனஸ் ஐயை வெளியே எடுக்கும்போது இது cos pi by 10. மைனஸையும் வெளியே எடுக்கிறோம், ஐயையும் வெளியே எடுக்கிறோம். அப்போ இதில் மைனஸ் வெளியே எடுக்கும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஐயை வெளியே எடுக்கும்போது இங்கே பை ஐ வரும். ஸோ 1 by I sin pi by 10. ஃபஸ்ட்டில் 1 ப்ளஸ் ஐயை வெளியே எடுக்கும்போது cos pi by 10 ப்ளஸ் 1 by I sin pi by 10. இதில் I இல்லை, அதனால் பை ஐ வரும். அதே போல் இதில் 1 மைனஸ் ஐயை வெளியே எடுக்கிறோம். அப்போ மைனஸ் ஐ வெளியேப்படும் போது இது cos pi by 10 ஆகும். இதில் மைனஸ் வெளியும் போது மைனஸ் வரும். ஸோ 1 by I 1 minus I into cos pi by 10 minus 1 by I sin pi by 10. Then equal to 1 plus I into cos pi by 10. Then the 1 by I equal to 1 by I into கீழே இருக்கிறத கான்ஜுகேட் கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஐக்கு கான்ஜுகேட் மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஐ பை மேலே மைனஸ் ஐ கீழே மைனஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் மைனஸும் போயிடும். ஐ பை ஐ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஸோ 1 by I வரக்கூடிய இடத்துல எல்லாம் மைனஸ் ஐ கொடுக்கலாம். அப்போ cos pi by 10 1 by I இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் ஐ.
So minus I sin pi by 10 by 1 minus I cos pi by 10 minus 1 by I இடத்துல minus I. அப்போ minus of minus வரும்போது plus I sin pi by 10 equal to 1 plus I into cos pi by 10 minus I sin pi by 10 1 by z போட்டுக்கலாம். So 1 by z by 1 minus I into cos pi by 10 plus I sin pi by 10 z. So equal to மேலே LCM எடுக்கும்போது z plus I by z by கீழே 1 minus IZ then equal to Z plus I by Z into 1 minus IZ. Z plus I by Z into 1 minus IZ. Then மேலே I எப்படி எடுக்கிறோம்? I எப்படி எடுக்கும்போது 1 plus இதில் 1 இதில் Z by I 1 by IZ. Z by I 1 by IZ நடலாம் by கீழே Z into 1 minus IZ. மேலே நியூமரேட்டரில் ஐயை காமன் அப்படியே எடுக்கிறோம். அப்போ இதில் 1 வரும், இதில் Z by I வரும். Z by I தான் 1 by I by Z நடக்கிறோம். Then equal to I into 1 இனி 1 by I minus I நடலாம். ஸோ இதில் minus I போட்டால் minus IZ by Z into 1 minus IZ. So 1 minus IZ, 1 minus IZ cancel equal to I into 1 by Z. I by Z, I into 1 by Z. இதை multiply பண்ணும்போது I by Z தான் வரும். So equal to I into 1 by Z இருக்கிறது இதை போடுறோம். Cos pi by 10 minus I sin pi by 10. Cos pi by 10 minus I sin pi by 10. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளால் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். எனி ஹோல் பவர் 10 வேணும். அப்போ இங்கேயும் ஹோல் பவர் 10 போடுறோம், இந்த ஆன்சர்லேயும் ஹோல் பவர் 10. ஸோ 1 ப்ளஸ் சைன் பை பை 10 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 10 பை 1 ப்ளஸ் சைன் பை பை 10 minus I cos pi by 10 the whole power 10 equal to இந்த side of power 10 போடும்போது I power 10 then cos pi by 10 minus I sin pi by 10 the whole power 10 எல்லாத்துக்கும் the whole power 10 இந்த side whole power 10 I power 10 இது power 10 then equal to I power 10 I square the whole power 5 பிரிக்கலாம். ஏன்னா I square the value நமக்கு தெரியும் minus 1, அதனால I square the whole power 5 5 2s are 10. then இந்த D Morgan's theorem அப்ளை பண்ணி 10 இங்கே கொண்டு வருவோம். அப்போ 10 கொண்டு வரும்போது 10 10 கேன்சல் ஆகிடும். இந்த 10 ஆர்குமெண்ட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வருவோம். அப்போ 10 10 கேன்சல் ஆகிடும். cos pi minus I sin pi then equal to I square the value minus 1 the whole power 5 into cos pi के value நமக்கு தெரியும் minus 1 minus I into sin pi के value 0 cos pi minus 1 sin pi 0 then equal to minus 1 का power